ஒரு பிரச்சனையை தீர்க்க போய் அது இன்னும் பெருசா ஆனா எப்படி இருக்கும்? இதைத்தான் கோப்ரா எஃபெக்ட்னு சொல்றாங்க. அது என்னடா கோப்ரா எஃபெக்ட்னு கேக்குறீங்களா? டெல்லியில நடந்த ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு, சொல்றேன் கேளுங்க. நம்ம ஊரை பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செஞ்சப்போ டெல்லியில நாகப்பாம்பு தொல்லை தாங்க முடியலையா. உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, தெரியுமா, யாரு பாம்பை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு பணம் தருவோம்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்துல எல்லாம் சூப்பரா போச்சு. மக்கள் நிறைய பாம்புகளை கொன்னாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல நம்ம ஆளுங்க யோசிச்சாங்க, ஏன் கஷ்டப்பட்டு தேடணும், நாமளே பாம்பை வளர்த்து கொண்டு போய் கொடுத்தா ஈஸியா காசு பார்க்கலாமே அப்படின்னு பாம்பை வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது தெரிஞ்சதும் கவர்மெண்ட் பயந்து போய் ஸ்கீமை கட் பண்ணிட்டாங்க. உடனே வளர்த்தவங்க எல்லாரும் அந்த பாம்பை ரோட்டிலேயே விட்டுட்டாங்க. கடைசியில பார்த்தா ஆரம்பிச்சதை விட பாம்புகளோட எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாயிடுச்சு. இதைத்தான் கெடு வெகுமதி அல்லது பர்வஸ் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. சோ நாம ஒரு பிரச்சனைக்கு தீர்வு யோசிக்கும் போது இது ஏதாவது எதிர்விளைவுகளை உண்டாக்குமான்னு கவனமா இருக்கணும். இல்லனா அது நமக்கே பெரிய ப்ராப்ளமா ஆகிடும். இந்த மாதிரி விஷயம் உங்க லைஃப்ல நடந்திருக்கான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம கல்கி ஆன்லைன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.